ஊக்கமுடைமை. உடையர் எனப்படுவது ஊக்கம் அஃதிலார் உடையது உடையரோ மற்று. ஊக்கம் உடையவரே உடையவர் எனப்படுவர். ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை உடையவராக இருந்தாலும் அவர் உடையவர் ஆக மாட்டார். உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஒருவர்க்கு ஊக்கம் உடைமையே நிலையான உடைமையாகும். மற்ற பொருள் உடைமையானது நிலைபேறு இல்லாமல் நீங்கிவிடும் ஒன்றாகும். ஆக்கம் இழந்தேமென்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைந்துடையார். ஊக்கத்தை உறுதியாக கொண்டிருப்பவர்கள் ஆக்கம் இழக்க நேர்ந்தாலும் அப்போது கூட ஊக்கத்தை இழந்து கலங்கமாட்டார். ஆக்கம் அதர்வினாய்ச் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் உளை. சோர்வு இல்லாத ஊக்கம் உடையவனிடத்தில் ஆக்கம் ஆனது தானே அவன் உள்ள இடத்திற்கு வழி கேட்டு கொண்டு போய் சேரும். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. நீர்ப்பூக்களின் அடிக்காம்பின் நீளம் நீரின் அளவே இருக்கும். அதுபோல மக்களின் உயர்வும் அவர்களின் மன ஊக்கத்தின் அளவே ஆகும். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. எண்ணுவது எல்லாம் உயர்வை பற்றியே எண்ண வேண்டும். அவ்வுயர்வு கைகூடாவிட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை கைவிடக்கூடாது. சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதயம் பிற்பட்டுப்பாடூன்றுங் களிறு. உடல் முழுவதும் அம்புகளால் துளைக்கப்பட்டாலும் யானையானது உறுதி தளராமல் இருப்பது போல ஊக்கம் உடையவர்கள் அழிவே வந்தாலும் அதற்காக கவலைப்பட மாட்டார்கள். உள்ளம் இலாதவர் எய்தார் உலகத்து வல்லியம் என்னும் செருக்கு. அள்ளி வழங்கும் ஆர்வம் இல்லாத ஒருவர் தம்மை வள்ளல் என பெருமைப்பட்டு கொள்ள வழியே இல்லை. பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதா குறின். யானை பருத்த உடம்பை உடையது கூர்மையான கொம்புகளை உடையது. ஆயினும் ஊக்கமுள்ளதாகிய புலி தாக்கினால் அது அஞ்சி நடுங்கும். உரமொருவர்க்கு உள்ள வெறுக்கை அஃதில்லார் மரம் மக்களாதலே வேறு. மனதில் உறுதியான ஊக்கம் இல்லாதவர்கள் உருவத்தில் மனிதர்களாக காணப்பட்டாலும் மரங்களுக்கும் அவர்களுக்கும் வேறுபாடு இல்லை.